தேனும் தினைமாவும் நிவேதனமாக படைக்கும் முருகன் கோவில்கள் ஏராளமாக உள்ளன. ஆனால் முருகனுக்குத் தேனும் மான் கறியும் நிவேதனமாக படைக்கும் கோவில் பற்றி தெரியுமா? சூரபத்மனுடன் போர் புரிந்து அவனை மயில் மற்றும் சேவலாக மாற்றிய பிறகு முருகப்பெருமான் தனது களைப்பைப் போக்கிக் கொள்ளவும் அமைதியை நாடியும் இலங்கைத் தீவின் தென்பகுதிக்கு வந்ததாக கருதப்படுகிறது. கதிர்காமத்திற்கு வந்த முருகப்பெருமான் அங்குள்ள காடுகளில் தினைப்புனம் காத்துக் கொண்டிருந்த வேடுவப் பெண் வள்ளியம்மையைக் கண்டு அவர் மீது காதல் கொண்டார். போருக்குப் பின் முருகப்பெருமான் தனது ஆயுதமான வேலை மாணிக்க கங்கை ஆற்றில் கழுவித் தூய்மைப்படுத்தியதாக ஒரு நம்பிக்கை உள்ளது. இதனால் இன்றும் இந்த ஆறு புனிதமாக கருதப்படுகிறது. தமிழகத்தின் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடைபெற்றாலும் அதன் வெற்றியைக் கொண்டாடும் விதமாகவும் தனது லீலைகளைத் தொடரவும் முருகன் கதிர்காமத்தை தேர்ந்தெடுத்தார் என்பது பக்தர்களின் விசுவாசம். முருகப்பெருமான் வள்ளியம்மையை மணம் புரிந்த இடமாக இது கருதப்படுகிறது. வேடுவர் குலத்தைச் சேர்ந்த வள்ளியை மணம் முடித்ததால் இன்றும் வேடுவ பழங்குடியினர் இக்கோயிலின் சடங்குகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். இங்கு முருகனின் சிலைக்குப் பதிலாக முருகப்பெருமான் 6 முகங்களுடன் மயில் மேல் அமர்ந்திருக்கும் உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு திரையே கருவறையில் உள்ளது. கருவறையினுள் ஒரு பேழையில் வைக்கப்பட்டிருக்கும் தெய்வீக யந்திரமே பிரதானமாக வழிபடப்படுகிறது. இக்கோயிலின் பூசகர்கள் கப்புராளைகள் என்று அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் வாயைக் கட்டி மௌனமாக பூசை செய்யும் வழக்கம் கொண்டுள்ளனர். அவர்கள் பாரம்பரியமாக முருகப்பெருமானுக்குச் சமைத்த மான்கறியை நிவேதனமாகப் படைக்கும் வழக்கம் கொண்டுள்ளனர். தென்னிந்திய முருகன் கோயில்களில் சைவ வழிபாட்டு முறைகள் பிரதானமாக இருக்கும் நிலையில் கதிர்காமத்தில் பழங்குடி மக்களின் இயற்கை சார்ந்த இந்த மாமிசப் படைப்பு தினைமாவும் தேனும் கலந்த வைத்து வழிபட்டார்கள். சுமார் 1960 ஆம் ஆண்டு இலங்கை அரசு கட்டுப்பாட்டு கீழ் இக்கோவில் வந்த பிறகு அசைவ நிவேதயம் தடை செய்யப்பட்டது. இத்திருக்கோவில் பற்றி அருணகிரிநாதர் முருகனுக்கு மான்கறி படைக்கப்பட்டது குறித்தும் கதிர்காம கந்தனைப் பற்றிய பாடிய திருப்புகழ் பாடலில் தெரிவித்துள்ளார். போரில் வீரன், பக்தியில் தெய்வம், அன்பில் குழந்தை, புன்னகையில் கருணை. கடல் முழங்கும் திருச்செந்தூரிலும் காடு பேசும் கதிர்காமத்திலும் அலைக்கும் இதயங்களின் நாதமாக கந்தன் மகிமை காலம் கடந்தும் ஒலிக்கட்டும். ஷேர் செய்யுங்கள். அரோகரா.